இன்றைக்கி வந்து எம்டிஆர் குலோப் ஜாமுன் மாவு இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் நான் இப்போ ரெடி பண்ண போகிறேன் குலோப் ஜாமுன். அது வந்து அவங்க கொடுக்குற மெஷர்மெண்ட் படி தான் அதை நான் செஞ்சுருக்கேன். நான் வந்து ஒரு பேக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு நல்லா பிசைஞ்சிடணும். பிசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும். மூடி போட்டு மூடிட்டு அதுக்கப்புறமா நம்ம உருட்ட ஆரம்பிக்கிறோம். உருட்டையில் வந்து உள்ளங்கை இருக்கு இல்லையா, அது நடுவில் நல்லா அழுத்தி உருட்டினோன்னா அந்த வெடிப்பு வராது. இப்போ எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டேன். இப்போ வந்து இதை வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு இதை வந்து 2, 3 இல்லாட்டி போட்டுக்கலாம். ஏன்னா இது ஒரு பேக்கெட்னால நான் கம்மியாக எண்ணெய் ஊற்றியிருக்கேன். பொன்னிறமாக வந்தோன்னே எடுத்துடலாம். எடுத்து இதை ஆற வச்சிடலாம். எல்லாத்தையும் பொரித்து ஆற வச்சிடலாம். இப்போ அவங்க கொடுத்தபடி எவ்வளோ ஜீனி கொடுத்துருக்காங்களோ, அளவு கொடுத்துருக்காங்களோ அதையும் அந்த தண்ணியும் சேர்த்துருக்கேன். அவங்க கொடுத்த அளவு மாத்திரம்தான் சேர்த்துருக்கேன் நான். இது என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கம்பி பதம் இருக்கு இல்லையா, அந்த அளவு வந்தால் போதும். ரொம்ப திக்காக இருக்க வேணாம். திக்காக இருந்ததுன்னா மேலே வந்து அப்படியே ஜீனி மாதிரி ஒட்டிக்கும் ஆறணுன்னு. இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இதுக்கு தேவையான அளவு கலர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது என்ன பண்ண போகிறோன்னா ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் இந்த உருண்டையும் ஆறி இருக்கணும், அந்த பாகும் ஆறி இருக்கணும். ஆறுனதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். ஆறுறதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா எல்லாமே பிரிஞ்சிட்டு வந்துடும். உருண்டை ஃபுல்லாக பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும், நல்லா இருக்காது. இப்போ இதுக்கு வந்து ஒரு ஐடியா நான் சொல்கிறேன். இதை மூடி வைக்கும்போது ஒரு ஒயிட் கலர் கிளாத் இருக்கு இல்லையா, அதை போட்டு மூடி வைங்க. இந்த குலோப் ஜாமுன் வந்து ஃபஸ்ட் நாள் ரெடி பண்ணிவிட்டு அடுத்த நாள் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நான் இப்போது சொல்லியிருந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.